அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக மதிமுக இடையே நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்தான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக மதிமுக இடையே நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. திமுக மதிமுக இடையே நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி ஒப்பந்தமானது கையெழுத்தாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திகிடம் கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். திமுக மற்றும் மதிமுக இடையான தொகுதி ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் 3 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்றைய தினம் 2 கட்சியுடைய தலைவர்களும், தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும், அதே போல மதிமுகவுடைய பொதுச் செயலர் வைகோ அவர்களும் இன்றைய தினம் அறிவாலயத்துக்கு வந்து அந்த ஒரு தொகுதி கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை என்று மதிமுக சார்பில் பெறப்பட்டு அதில் மக்களவையில் திமுக சின்னத்தில் என்று போட்டியிட்டார்கள். இந்நிலையே தற்போது 3 கட்ட பேச்சுவார்த்தை இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக மற்றும் மதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தொடர்ச்சியாக 3 கட்டமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் போது மதிமுக இந்த முறை தனி சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்றும் அதற்கான கருத்துக்களையும் வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. இந்நிலையிலே தற்போது அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து தற்போது ஒப்பந்தமானது கையொப்பமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த ஒரு தொகுதி என்ற அடிப்படையில் மட்டும்தான், எண்ணிக்கையில் மட்டும்தான் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே மதிமுக சார்பில் கேட்கப்படும் அந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒன்று, விருதுநகர் மற்றும் திருச்சி என இந்த 2 தொகுதியில் ஒன்றை தான் அவர்கள் கேட்பதாக தகவல்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த 2 தொகுதியிலும் காங்கிரஸ் கேட்பதாக தகவல். என் அடிப்படையில் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு பேசி முடித்த பிறகுதான் அது இந்த ஒரு தொகுதி இறுதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மதிமுக சார்பில் இந்த விருதுநகர் அல்லது திருச்சி இந்த 2 தொகுதியில் ஒரு தொகுதியை தான் கேட்டு வருகிறார்கள். ஆனால் தற்போது இருக்கும் சூழலில் அது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினுடன் பேச்சுவார்த்தை இன்னும் முழுமையடையவில்லை. எனவே அந்த அடிப்படையிலே இந்த தினம் ஒரு தொகுதி என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதே போலதான் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ற 2 கட்சிகளுக்கும் தலா 2 என்று எண்ணிக்கையின் அடிப்படையிலே ஒப்பந்தமானது கையொப்பமிடப்பட்டது. தொகுதிகள் குறிப்பிடப்படாமல் வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையிலே இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் ஒப்பந்தமானது கடந்த வாரம் கையொப்பமிடப்பட்ட நிலையில் அதே நிலையில் தான் மதிமுகவிற்கு ஒரு இடம் தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு இடமும் எண்ணிக்கையின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தையின் போது உடன்படிக்கை ஏற்பட்டதால் இன்றைய தினம் இந்த கையொப்பமானது இடப்படுகிறார்கள். குறிப்பாக மதிமுக இந்த முறை ராஜ்யசபா தொகுதியும் கேட்டிருந்தார்கள். ராஜ்யசபா என்பது தற்போது வைகோ அவர்கள் மதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். இருந்தாலும் கூட செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.